வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறப்பான பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்தப் போகிறேன். அதன் பெயர் மெட்டா TGA கிளப். ஆனால் இதன் பேக்கேஜ்கள் மற்றும் இன்கம் வாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலில் மெட்டா TGA கிளப் என்றால் என்ன, இது எப்படி செயல்படுகிறது மற்றும் இதன் முக்கியமான கான்செப்ட் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைய காலகட்டத்தில் ஃபைனான்சியல் மார்க்கெட்கள் மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன. நம்மிடம் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கிறது, கிரிப்டோகரன்சி இருக்கிறது, ஃபாரெக்ஸ் இருக்கிறது, ரியல் எஸ்டேட் இருக்கிறது, மெட்டாவர்ஸ் எகானமி இருக்கிறது, கேமிங் பிளாட்ஃபார்ம்கள் இருக்கின்றன. மேலும் பல புதிய வாய்ப்புகளும் தொடர்ந்து உருவாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த மார்க்கெட்களை அணுகுவது மட்டுமே முக்கியமான விஷயம் அல்ல. மார்க்கெட் மூவ்மெண்ட்களை புரிந்து கொள்வது, தகவல்களை சரியாக அனலைஸ் செய்வது, ரிஸ்கை புரிந்து கொள்வது, அதன் அடிப்படையில் சிறந்த முடிவுகளை எடுப்பது ஆகியவையே உண்மையான சவால்கள். இந்த இடத்தில்தான் மெட்டா TGA கிளப்பின் கான்செப்ட் தொடங்குகிறது. மெட்டா TGA கிளப் மல்டி மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இன்சைட்ஸ், மார்க்கெட் மானிட்டரிங், ஸ்ட்ராட்டஜி ரிசர்ச் மற்றும் ரிஸ்க் அவேர்னஸ் ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரே ஒரு மார்க்கெட்டில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல்வேறு மார்க்கெட் செக்மெண்ட்களை ஒரே எகோசிஸ்டத்தின் கீழ் கொண்டு வருவதே மெட்டா TGA கிளப்பின் முக்கியமான கான்செப்ட். இப்போது இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக புரிந்து கொள்வோம். மெட்டா TGA கிளப்பில் இடம்பெறும் முதல் முக்கியமான மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட். இங்கே செக்டர் ரொட்டேஷன், எர்னிங்ஸ் கான்டெக்ஸ்ட், மார்க்கெட் வாலட்டிலிட்டி மற்றும் இண்டெக்ஸ் சிக்னல்கள் போன்ற விஷயங்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இரண்டாவது முக்கியமான மார்க்கெட் கிரிப்டோகரன்சி. கிரிப்டோ மார்க்கெட் மிக வேகமாக மாறக்கூடியது. அதனால் லிக்விடிட்டி, மார்க்கெட் சென்டிமெண்ட், மொமெண்டம் மற்றும் ஆன் செயின் ஆக்டிவிட்டி போன்ற விஷயங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாக இருக்கலாம். அடுத்து வருவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் என்பது உலகின் மிகப்பெரிய ஃபைனான்சியல் மார்க்கெட்களில் ஒன்றாகும். மெட்டா TGA கிளப்பில் மேக்ரோ எகனாமிக் மூவ்மெண்ட்ஸ், கரன்சி ஸ்ட்ரெங்த் மற்றும் ரிஸ்க் பேட்டர்ன்கள் போன்ற விஷயங்களிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. ஆனால் மெட்டா TGA கிளப்பின் கான்செப்ட் இத்துடன் முடிவடைவதில்லை. இந்த எகோசிஸ்டத்தில் மெட்டாவர்ஸ் எகானமியும் இடம்பெறுகிறது. இதில் விர்ச்சுவல் அசெட் டிமாண்ட், எகோசிஸ்டம் ஆக்டிவிட்டி மற்றும் புதிய திறன்களை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதனுடன் ரியல் எஸ்டேட் இண்டெக்ஸும் இடம்பெறுகிறது. இதில் டிமாண்ட் சிக்னல்கள், இண்டெக்ஸ் திறன்கள் மற்றும் மேக்ரோ டிரிவன் மூவ்மெண்ட்கள் போன்ற விஷயங்கள் இடம்பெறுகின்றன. மேலும் கேமிங் பிளாட்ஃபார்ம்களும் இந்த கான்செப்டில் இடம்பெறுகின்றன. இதில் இன்-கேம் எகானமி, டோக்கனைஸ்டு அசெட்ஸ் மற்றும் என்கேஜ்மெண்ட் இன்சைட்ஸ் போன்ற பகுதிகள் அடங்குகின்றன. அதாவது ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், மெட்டாவர்ஸ், ரியல் எஸ்டேட் மற்றும் கேமிங் போன்ற பல்வேறு மார்க்கெட்களை ஒரே மல்டி மார்க்கெட் லேர்னிங் மற்றும் மானிட்டரிங் கான்செப்டின் கீழ் கொண்டு வருகிறது மெட்டா TGA கிளப். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. இவ்வளவு மார்க்கெட் தகவல்களையும் மெட்டா TGA கிளப் எப்படி ஒருங்கிணைக்கிறது? இதற்கான பதிலை 3 எளிய வார்த்தைகளில் புரிந்து கொள்ளலாம். அப்சர்வ், லேர்ன், டிசைட். அதாவது முதலில் கவனியுங்கள், அடுத்து கற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்கள் முடிவை எடுங்கள். முதலில் வருவது டேட்டா மானிட்டரிங். டேட்டா மானிட்டரிங் மூலம் லைவ் வாட்ச் லிஸ்ட்கள் மற்றும் மல்டி அசெட் ஸ்னாப்ஷாட்கள் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. இதன் மூலம் யூசர்கள் மார்க்கெட்டை பற்றிய வேகமான புரிதலை உருவாக்கிக் கொள்ள முடியும். அடுத்து வருவது AI லேர்னிங் லேயர். இங்கே பேட்டர்ன் டிஸ்கவரி, ரிஸ்க் ஸ்கோரிங் ஐடியாக்கள் மற்றும் ஸ்ட்ராட்டஜி டெம்ப்ளேட்கள் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தப்படுகிறது. அதன் பிறகு இந்த தகவல்களையும் கற்றலையும் பயன்படுத்தி சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கான புரிதலை உருவாக்க முடியும். மெட்டா TGA கிளப்பின் கான்செப்டில் ரிஸ்க் கண்ட்ரோல்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பொசிஷன் சைசிங் ரிமைண்டர்கள், டைவர்சிபிகேஷன் ஐடியாக்கள் மற்றும் பல்வேறு சூழ்நிலைகளின் அடிப்படையில் சிந்திப்பது போன்ற கான்செப்ட்கள் இடம்பெறுகின்றன. இறுதியாக வருவது இன்சைட்ஸ் அண்ட் ரிவ்யூ. இங்கே பேக் டெஸ்டிங், விஷுவல்ஸ் மற்றும் லேர்னிங் ஜர்னல் மூலம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு மார்க்கெட் பற்றிய புரிதலை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. இதன் நோக்கம் மிகவும் எளிமையானது. மார்க்கெட்டை வெறுமனே பார்ப்பது மட்டும் அல்ல, மார்க்கெட்டை எப்படி புரிந்து கொள்வது என்பதை கற்றுக்கொள்வது. இப்போது மெட்டா TGA கிளப்பின் அடிப்படை கான்செப்டை நாம் புரிந்து கொண்டோம். அடுத்து இந்த ப்ராஜெக்டின் மற்றொரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். அதுதான் மெட்டா TGA டோக்கன் ரோட்மேப். மெட்டா TGA டோக்கனின் ரோட்மேப்பில் பல்வேறு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ரோட்மேப்பின் முதல் முக்கியமான மைல்ஸ்டோன் ஜனவரி 2027.
இங்கே டிஜிஐ டோக்கன் ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்டுடன் 300% என்ற எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்டேஜ் ஜூலை 2027. இது டிரேடிங் ஸ்டேஜாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு ஜனவரி 2028 மாதத்திற்கான மற்றொரு ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன் ரோட் மேப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து ஜூலை 2028 ஒரு முக்கியமான இலக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா டிஜிஐயின் சொந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஸ்டேக்கிங் மற்றும் டிரேடிங்கில் தொடங்கி எதிர்காலத்தில் சொந்த எக்ஸ்சேஞ்ச் வரை செல்லும் மெட்டா டிஜிஐ எகோசிஸ்டத்தின் திட்டமிடப்பட்ட பயணத்தை இந்த ரோட் மேப் காட்டுகிறது. இப்போது அனைவரும் தெளிவாக புரிந்து கொள்ள விரும்பும் ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். மெட்டா டிஜிஐ கிளப்பிலானில் ஒருவர் எப்படி பங்கேற்கலாம்? மெட்டா டிஜிஐ கிளப்பில் 3 ஸ்டேக்கிங் பேக்கேஜ்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பேக்கேஜ் $50, இரண்டாவது பேக்கேஜ் $100, மூன்றாவது பேக்கேஜ் $200. அதாவது ஒரு பார்ட்டிசிபென்ட் தனது விருப்பத்திற்கு ஏற்ப $50, $100 அல்லது $200 பேக்கேஜை தேர்வு செய்து இந்த பிளானில் பங்கேற்கலாம். இப்போது பேக்கேஜ்களை புரிந்து கொண்ட பிறகு இன்கம் ஸ்ட்ரக்சரை புரிந்து கொள்வோம். மெட்டா டிஜிஐ கிளப்பிலானின் படி முக்கியமாக 3 வகையான இன்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது டெய்லி ப்ராஃபிட் ஷேர், இரண்டாவது டைரக்ட் ரெஃபரல் இன்கம், மூன்றாவது மேட்சிங் இன்கம். இப்போது இந்த மூன்றையும் ஒவ்வொன்றாக எளிமையாக புரிந்து கொள்வோம். முதலில் டெய்லி ப்ராஃபிட் ஷேர் பற்றி பார்க்கலாம். பிளானின் படி மெட்டா டிஜிஐ கிளப்பில் 3% டெய்லி ப்ராஃபிட் ஷேர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அதிகபட்சமாக 70 நாட்கள் வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டெய்லி ப்ராஃபிட் ஷேர் 2 சமமான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. 50% பே அவுட்டிற்கு செல்கிறது, மீதமுள்ள 50% ஸ்டேக்கிங்கிற்கு செல்கிறது. அதாவது இது ஒரு 50-50 ஸ்ட்ரக்சர். 50% பே அவுட், 50% ஸ்டேக்கிங். இப்போது இரண்டாவது இன்கமிற்கு வருவோம். அதுதான் டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இதை புரிந்து கொள்வது மிகவும் எளிது. பிளானின் படி நீங்கள் ஒருவரை நேரடியாக மெட்டா டிஜிஐ கிளப்பிற்கு ரெஃபர் செய்யும் போது அந்த ரெஃபரலின் மீது 10% டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். பொருந்தக்கூடிய ரெஃபரல் அமௌண்ட் $50 இருந்தால் அதில் 10% $5, அமௌண்ட் $100 இருந்தால் 10% $10, அமௌண்ட் $200 இருந்தால் 10% $20. அதாவது நீங்கள் உங்கள் டைரக்ட் நெட்வொர்க்கை உருவாக்கும் போது பிளானில் 10% டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது மூன்றாவது இன்கமை பற்றி பார்க்கலாம். அதுதான் மேட்சிங் இன்கம். மெட்டா டிஜிஐ கிளப்பில் மேட்சிங் இன்கமிற்காக பைனரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நெட்வொர்க் 2 சைக்கிளுடன் செயல்படுகிறது. ஒரு ஏ லிக், மற்றொன்று பி லிக். பைனரி சிஸ்டத்தில் A மற்றும் P ஆகிய 2 லெக்குகளும் கட்டாயம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளானின் படி மேட்சிங் ரேஷியோ 1:2 அல்லது 2:1. பொருந்தக்கூடிய மேட்சிங்கின் மீது பிளானில் 50% மேட்சிங் இன்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் மற்றொரு முக்கியமான அம்சம் உள்ளது, பவர் சைட் கேரி ஃபார்வர்ட். அதாவது பிளானில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின்படி ஐடி ஆக்டிவ் ஆன பிறகு பவர் சைடை அடுத்த கட்டத்திற்கு கேரி ஃபார்வர்ட் செய்வதற்கான விதி குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் ஒரு கேப்பிங் கண்டிஷனும் உள்ளது. பிளானின் படி கேப்பிங் உங்கள் பேக்கேஜுக்கு சமமாக இருக்கும். எனவே நீங்கள் தேர்வு செய்யும் பேக்கேஜ் பிளானில் பங்கேற்பதற்கு மட்டுமல்லாமல் குறிப்பிடப்பட்டுள்ள கேப்பிங் ஸ்ட்ரக்சருடனும் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போது மெட்டா டிஜிஐ கிளப்பின் சில முக்கியமான விதிகளை புரிந்து கொள்வோம். முதல் விதி, நாம் ஏற்கனவே பார்த்தபடி பைனரி சிஸ்டத்தில் A மற்றும் P ஆகிய 2 லெக்குகளும் அவசியம். இரண்டாவது விதி, ஐடி ஆக்டிவ் ஆன பிறகு பவர் சைட் கேரி ஃபார்வர்ட் விதி பொருந்தும். மூன்றாவது முக்கியமான விதி, மினிமம் வித்ராவல் அல்லது பே அவுட். பிளானின் படி மினிமம் வித்ராவல் அல்லது பே அவுட் $10. அதாவது குறிப்பிடப்பட்டுள்ள விதியின்படி பே அவுட்டிற்கு குறைந்தபட்சம் $10 இருக்க வேண்டும். அடுத்து மற்றொரு முக்கியமான விதி, இன்கம் டிடக்ஷன். பிளானின் படி அனைத்து வகையான இன்கம்களுக்கும் 10% டிடக்ஷன் பொருந்தும். இதனுடன் வித்ராவலுக்கும் ஒரு நிபந்தனை உள்ளது. ஒரு நாளில் ஒரு வித்ராவல் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. இறுதியாக பிளானின் படி இன்கம் கேப்பிங் பேக்கேஜின் அடிப்படையில் பொருந்தும். எனவே எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்பு பேக்கேஜ், இன்கம், மேட்சிங், கேப்பிங், டிடக்ஷன் மற்றும் வித்ராவல் தொடர்பான அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் தெளிவாக புரிந்து கொள்வது முக்கியம்.
ஆகஸ்ட் நண்பர்களே, இதுதான் மெட்டா டிஜிஐ கிளப்பின் முழுமையான கான்செப்ட். மார்க்கெட் லேர்னிங், மல்டி மார்க்கெட் மானிட்டரிங், AI அடிப்படையிலான இன்சைட்ஸ், ரிஸ்க் அவேர்னஸ், ஸ்டேக்கிங் மற்றும் ஒரு ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டிசிபேஷன் மாடலை மையமாக கொண்ட ஒரு பிளாட்ஃபார்ம். இதன் கான்செப்ட் மிகவும் எளிமையானது. வாய்ப்புகளை கவனியுங்கள், மார்க்கெட்டிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், சிஸ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதன் பிறகு உங்கள் முடிவை எடுங்கள். அப்சர்வ், லேர்ன், டிசைட். மெட்டா டிஜிஐ கிளப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் மதிப்புமிக்க நேரத்திற்கும் கவனத்திற்கும் மிக்க நன்றி.